OPPO அவங்களோட ரெனோ சீரியஸில் இப்போ புதுசாக Reno16 அண்ட் Reno16C அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் Reno16 எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2-3 சீரியஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதே டிசைன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.32 இன்ச்சஸ்க்கான 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் 460 பிக்சல்ஸ் பெர் இன்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது HDR மோடில் மட்டும்தான் போகும். அண்ட் 6.32 அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல காம்பேக்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு 3840Hzக்கான டிம்மிங் சப்போர்ட்டும் கூடவே HDR10 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே Qualcomm Snapdragon 7 Gen 4 இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அபோவ் மிட்ரேஞ்ச் ப்ராசஸர். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப இன்டென்சிவாக எதிர்பார்க்காதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹை கிராஃபிக்ஸில் உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு 12GBக்கான LPDDR5X RAM ஆப்ஷனும் அண்ட் 256GBக்கான UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு தான் இந்த ப்ராசஸர் ஒர்த்தா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. இங்கே சென்சார்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சோனியோட லிட்டியா 600 சீரிஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் சென்சார் இங்கேயுமே ஒரு 50 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 3.5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். பெருசாக ஒன்று கேமராவில் சேஞ்சஸ் பண்ணல, போன ஜென்ரேஷன் கொடுத்த அதே தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எடுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக இங்கே IP66, 68, 69 அண்ட் 69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல டியூரபிளான ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 6700 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கல. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்குது, 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சைட் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் யூஐயான ColorOS வெர்ஷன் 16 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் OPPO Reno16 உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 61,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு 67,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு HDFC கார்ட்ஸில் நிறைய 10% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற S25 Edge கூட நிறைய டீல்ஸில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக அதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை விவோவில் X200 மாடல் இருக்குது, நீங்கள் அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை OnePlus உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா OnePlusல 13 இருக்குது, 13S இருக்குது, 15R இருக்குது. இந்த ஃபோன்ஸ் கூட நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ப்ரைஸ் பாயிண்ட் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.